ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பணியாரம் ரெசிபி பார்க்க போறோம். இது நல்லா மெது மெதுன்னு பயங்கர சாஃப்ட்டா இருக்கும். நம்ம நார்மலா இட்லி காட்டுற மாவுல வந்து பணியாரம் சுட்டோம்னா, இந்த அளவுக்கு சாஃப்ட்டா கிடைக்காது. அதனால இதுக்குன்னே தனியா வந்து மாவாட்டி செஞ்சோம்னா, இந்த மாரி கிடைக்கும். அதோட அளவுகள பார்க்கலாம். 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் பச்சரிசி, அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ் உளுந்து எடுத்துட்டு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது கிரைண்டர்லயோ, மிக்ஸிலயோ ஆட்டி நல்லா மாவு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 7, 8 மணி நேரம் மாவு வந்து நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா பணியாரம் சுட்டோம்னா பணியாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆட்டும்போதே உப்பு சேர்த்து ஆட்டி எடுத்துக்கங்க. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்த்தணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி சேர்த்திட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை சேர்த்து இதுக்களவா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு ஆட்டும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இந்த வெங்காயம் தேங்காய் துருவல் கலவா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து புளிச்ச மாவில் வந்து இதை வந்து சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பணியார ரெசிபி. கண்டிப்பாக வந்து இதே அளவுகளோட தனியாக வந்து ஆட்டி பணியாரம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மாவோட கலக்கி விட்டுட்டு பணியாரக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குழிலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வர்ற மாதிரி ஒரே அளவில் வந்து ஊற்றினோம்னா பணியாரம் வந்து நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். நல்லா பணியாரம் வந்து மேலே பார்க்கும்போது நல்லா ஓட்டை ஓட்டையாக ஹோலாக தெரியும். அப்போ தான் பணியாரம் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிவிட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சூடாக தேங்காய் சட்னியோடவோ இல்லை தக்காளி சட்னியோடவோ பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.